தேவாலயத்திலே அருவருப்புகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Now we are meditating the holy word of God with the help of the Holy Ghost under the title Abominations in the Temple of God. புறஜாதிகள் மூலமாக புறஜாதி ராஜாக்கள் மூலமாக எழுத்தின்படியான தேவாலயம் பல்வேறு விதங்களிலே தீட்டுப்படுத்தப்பட்டதாக சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். From the Holy Scripture we see by the heathen and by the Gentile kings the temple of God was defiled in various ways. ஆனால் இந்த நாட்களிலே புறஜாதிகள் மூலமாக அல்லது புறஜாதி ராஜாக்கள் மூலமாக தீட்டுப்படுத்தப்பட்ட தேவாலயத்தை குறித்தல்ல, தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவாலயத்திலே எப்படி அருவருப்புகள் கொண்டு வரப்பட்டது என்பதை முதலாவது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And these days we are not meditating as to how the temple of God was defiled by the heathen and by the Gentile kings, but we are meditating as to how the temple of God was defiled and how abominations were brought in the temple of God by God's own people, that is the Israelites. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வரப்பட்ட அருவருப்புகளை குறித்து தியானிக்கிற அதே வேளையில் தானே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய ஆலயத்தில் அது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்திலே கொண்டு வரப்பட்டதான அருவருப்புகளையும் நாம் தியானித்து வருகிறோம். While we are meditating as to how the literal Israelites brought in abominations in the literal temple of God, we are also meditating about us who are the spiritual Israelites and of the temple of God, and how we have defiled the temple of God and brought in abominations in this temple. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் கண்ட தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தேவாலயத்தின் அருவருப்புகளை நாம் தியானித்து வருகிறோம். In Ezekiel chapter 8, based on the vision given to Ezekiel, we are meditating about these abominations in the temple of God. இந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற தேவாலயத்தை நாம் 3 கோணங்களிலே சிந்திக்கலாம். And this temple of God which is written in Ezekiel chapter 8, we can meditate in 3 different angles. முதலாவதாக எழுத்தின்படியான எருசலேம் தேவாலயம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தீட்டுப்படுத்தப்பட்டது அல்லது அருவருப்புகள் அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். And first of all, in this chapter we can see how in the literal temple in Jerusalem the Israelites had brought in abominations and how they had defiled it. இரண்டாவதாக ஆவிக்குரிய பிரகாரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். Secondly, spiritually, every anointed child of God, that is every one of us, or the temple of God. இந்த தேவனுடைய ஆலயத்திலே எப்படி அருவருப்புகள் கொண்டு வரப்பட்டது, அந்த அருவருப்புகள் எங்கே எங்கே காணப்படுகிறது என்பதை நாம் தியானிக்கலாம். We can meditate as to how abominations were brought inside this temple of God and where we are finding all these abominations. மூன்றாவது ஒரு விசேஷித்த தேவாலயம் இந்த அதிகாரத்திலே மறைந்திருக்கிறது. And third, a special temple of God is hidden in this chapter. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த தேவாலயமாக இருக்கிறார். Lord Jesus Christ is the temple. இந்த அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தோடு ஒப்பிட்டும் நாம் தியானிக்கலாம்.
We can compare this chapter with the life of Lord Jesus Christ also when we meditate. நமக்கு முன்பாக கொஞ்ச கூட்டங்கள் மாத்திரமே இருக்கிறது. Only a few meetings are left before us. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கிற அளவு இந்த 3 விதமான ஆலயங்களை குறித்தும் நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க இயலாது. Therefore, to the extent that the Holy Ghost permits us, we can meditate about these 3 types of temples. We cannot go in detail even though. முதலாவது எழுத்தின்படியான தேவாலயத்தை குறித்து நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். First of all, let me give you a brief description about the literal temple of God. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆவியானவர் தரிசனத்திலே கொண்டு போய் தேவாலயத்திலே வடதிசைக்கு எதிராக உள்வாசலின் நடையிலே விட்டார். And the Spirit of God lifted up Ezekiel in his vision and brought him to the door of the inner gate that looketh toward the north in the temple of God. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். அந்த இடத்திலே இருந்து எசேக்கியேல் பார்த்தபோது எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானத்தை அவர் காண்கிறார். We read this in Ezekiel chapter 8 verse 3, and from the place where Ezekiel was left, he was able to see the seat of the image of jealousy. இரண்டாவதாக ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இரண்டாவது கொண்டு சென்ற தேவாலயத்திலே காணப்படுகிற பல்வேறு ஸ்தலங்கள் காணப்படுகிறது. இரண்டாவது கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலை கொண்டு போன இடம் பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே. Out of the various places found in the temple of God, the second place where the Spirit of God took Ezekiel was northward at the gate of the altar. பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தின வேளையில் அங்கே அவர் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை காண்கிறார். When the Lord took Ezekiel and placed him by northward at the gate of the altar, he was able to see the image of jealousy from there. முதலாவது நாம் இந்த 2 வசனங்களை தியானிப்போம். First, let's meditate these 2 verses. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். Ezekiel chapter 8 verses 3 and 5. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தெய்வ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. And he put forth the form of an hand and took me by a lock of mine head, and the Spirit lifted me up between the earth and the heaven, and brought me in the visions of God to Jerusalem, to the door of the inner gate that looketh toward the north, where was the seat of the image of jealousy, which provoketh to jealousy. Then said he unto me, Son of man, lift up thine eyes now the way toward the north. So I lifted up mine eyes the way toward the north, and behold, northward at the gate of the altar, this image of jealousy in the entry. கடந்த கூட்டங்களிலே எரிச்சல் உண்டாக்குகிறதான விக்கிரகத்தின் ஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அது எதை காட்டுகிறது என்பதை நாம் சுருக்கமாய் தியானித்தோம். In the previous meetings, we briefly meditated about the seat of image of jealousy and what that shows in our life, who are the temple of God. நேற்றைய தினத்திலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் தேவனுடைய ஆலயமாகிய மாற்றப்பட்ட நம்முடைய ஜீவியத்தில் எதை காட்டுகிறது என்பதை நாம் சுருக்கமாய் பார்த்தோம். Yesterday, in brief, we saw what the image of jealousy showed in our lives, who are the temple of God. இந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் என்பது அதில் பல்வேறு சத்தியங்களும் பல்வேறு ஆவிக்குரிய விளக்கங்களும் இருந்தாலும் நாம் நமக்கு கிடைத்த சமயத்துக்கு ஏற்றவாறு
சில கோணங்களில் மட்டும் அதை நாம் பார்க்கிறோம். Even though there are various truths and various spiritual explanations for the seat of image of jealousy, we were able to meditate only about a few according to the time limit given to us. அதுபோல எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகத்தை குறித்து சத்திய வேதத்தில் அந்த எரிச்சல் உண்டாக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு பல்வேறு ஆவிக்குரிய விளக்கங்கள் பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டிருந்தாலும் எழுதப்பட்டிருந்தாலும் நமக்கு கிடைக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலே சில கோணங்களில் அந்த விக்கிரகம் எது என்பதை சில கோணங்களில் நாம் பார்க்கிறோம். And similarly also about the image of jealousy, even though the Holy Ghost has written many things in the scripture giving us spiritual explanations, by the time limit given to us we saw only a few in a few angles. இந்த 7 கூட்டங்களிலே எல்லாவற்றையும் நம்மால் தெளிவாய் எல்லா சத்தியங்களையும் படிக்க இயலாது. In these 7 meetings we will not have any time to read about all these in detail. கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் என்பது அதுல அநேக ஆழமான சத்தியங்கள் வித்தியாசமான கோணங்களிலே நாம் படிக்கலாம். And about the image which provoked the Lord to jealousy, we can learn many deep spiritual meanings in different angles. அவைகளில் 1-2 கோணங்களில் இருந்துதான் கோணங்களை மாத்திரம்தான் நாம் இந்த விக்கிரகத்தை குறித்து இந்த நாட்களிலே படித்து வருகிறோம். And these days about this image we are learning only in 1 or 2 angles. நாம் படிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இன்னும் அநேக கோணங்களில் இந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை குறித்ததான சத்தியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. By the Holy Ghost in the Holy Scripture it is written about the image which provoked the Lord to jealousy in detail in many angles which we can meditate and ponder and also search through. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போது எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் என்பது தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நம்முடைய ஜீவியத்தில் எதை வெளிப்படுத்துகிறது என்பதில் சிலவற்றை நேற்றைய தினத்திலே பார்த்தோம், சிலவற்றை இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். Yesterday we saw of a few images of jealousy which provoked the Lord to jealousy in the temple of God, that is we are the temple of God, and today we might be meditating about certain others. முதலாவதாக எரிச்சல் உண்டாக்குகிற இந்த விக்கிரகம் என்பது அதற்கு இந்த விக்கிரகத்துக்கு சில சுபாவங்கள், சில தன்மைகள் வேதத்திலே காணப்படுகிறது. First of all, there are certain natures and attributes found in the scripture for these images of jealousy. 115 சங்கீதம் 4 வசனம் முதல் 7 வசனம் வரை வாசிப்போம். Let's read Psalm 115 verses 4 to 7. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. Their idols are silver and gold, the work of men's hands. They have mouths, but they speak not. Eyes have they, but they see not. They have ears, but they hear not. Noses have they, but they smell not. They have hands, but they handle not. Feet have they, but they walk not. Neither speak they through their throat. தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே கொண்டு நிறுத்தின போது அங்கே இருந்து எசேக்கியேல் அந்த தேவாலயத்திலே பார்த்தபோது தேவாலயத்திலே எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு விக்கிரகத்தை காண்கிறார். When the Lord God brought Ezekiel northward at the gate of the altar, from there he was able to see the image of jealousy. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் தேவனால் மாற்றப்பட்டிருக்கிறோம். O anointed child of God, every one of us who have been anointed have been made the temple of God by God.
அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தரிசனத்தில் பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே கொண்டு போய் நிறுத்தின கர்த்தருடைய ஆவியானவர், இதோ உன்னையும் என்னையும் ஆவிக்குரிய ஆலயமாய் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நம்முடைய ஜீவியத்தில் அந்த எரிச்சல் உண்டாக்கக்கூடிய விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு உன்னையும் என்னையும் தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறார். The other day, the Spirit of the Lord took Ezekiel northward at the gate of the altar, from where he was able to see the image of jealousy. And today, the same Spirit of God is leading you and me into the temple of God to show us this image of jealousy. விக்கிரகங்களுக்கு வாய் இருந்தும் பேசாது. The idols, though they have mouth, they cannot speak. கண்கள் இருக்கும், ஆனால் அது காணாது. Eyes have they, but they cannot see. காதுகள் இருக்கும், ஆனால் கேளாது. They have ears, but they hear not. இந்த மூன்று அனுபவங்களை நம்முடைய ஜீவியத்தோடு நேற்றைய தினத்திலே நாம் ஒப்பிட்டு பார்த்தோம். And yesterday we compared these three experiences with our own life. இந்த மூன்று அனுபவங்களோடு சேர்ந்து கடைசி அனுபவம் இந்த விக்கிரகத்துக்கு, அதுக்கு தொண்டை இருக்கும், ஆனால் சத்தம் போட முடியாது. And along with these three experiences, a final experience for that idol, that is, they have a throat, but they cannot speak out. பேசுறது நாம் வாயிலே பேசுகிறோம், We speak with the mouth, ஆனால் நாம் ஒரு பலத்த சத்தம் போட வேண்டுமானால் தொண்டை நல்லா இருந்தால் தான் அந்த பலத்த சத்தம் போட முடியும். but if we want to raise up our voice, only if our throat is clear, we can raise up our voice. நம்முடைய தொண்டை சரியில்லாமல் போய்விட்டால் நம்மால் பலத்த சத்தம் போட இயலாது. If our throat is hoarse, we cannot raise up our voice. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார் How did Lord Jesus Christ pray with strong cryings? என்பதையும் கூட நாம் நேற்றைய தினத்திலே பார்த்து விட்டோம். Yesterday we saw this. ஆகவே இந்த நான்கு அம்சங்களை நாம் தியானித்து விட்டோம் சுருக்கமாக. Therefore, in short, we have meditated about these four matters. இனி இங்கே நாம் பார்க்கும்போது விக்கிரகங்களுக்கு மூக்கு இருக்கும், ஆனால் அது முகராது. Here we see that an idol has a nose but cannot smell. மூக்கு இருக்கும், ஆனால் அது முகராது. They have noses but they smell not. தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நாம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் ஒரு மூக்கு காணப்படுகிறது. அது இன்றைக்கு விக்கிரகத்தின் மூக்காய் இருக்கிறதா? முகர முடியாத நிலவரத்தில் ஒரு விக்கிரகத்தின் மூக்காய் காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். We have become the temple of God and we've got a nose. Today we are going to meditate and find out if we have a nose and we are able to smell. முகர்வது என்று சொல்லும்போது இரண்டு வாசனைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். When we say of smelling, we can take two fragrances. ஒன்று நல்ல வாசனை, One is a good fragrance. அதையும் முகரலாம். We can smell that too. இரண்டாவது கெட்ட வாசனை அல்லது துர்நாற்றம், And second is a foul odor or a stink. அதையும் முகரலாம். We can also smell that. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. முகர்ற காரியத்தில் ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். In smelling, we can consider two matters. ஒன்று நல்ல வாசனை, One is a sweet savor. அதையும் முகரலாம். We can smell that. இரண்டாவது கெட்ட வாசனை அல்லது துர்நாற்றம், Second is a foul odor or a stink. அதையும் முகரலாம். We can smell that too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இப்போ ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டால் Now if we consider an idol, அதற்கு மூக்கு இருக்கும். it will have a nose. நல்ல வாசனையை கொண்டு போய் நீங்க அதை முன்பாக வைங்க. When you place good fragrance in front of it, உதாரணமாக சிலர் என்ன செய்றாங்க, விக்கிரகங்களுக்கு ரோஜா பூ, மல்லிகைப்பூ, இன்னும் பல்வேறு விதமான பூக்களை கொண்டு போய் போடுறாங்க. இப்போ அந்த பூக்கள்ல சில வாசனை, நல்ல வாசனை இருக்குது. அந்த நல்ல வாசனையும் விக்கிரகத்துக்கு முகர முடியாது. for example, certain people go to offer certain flowers like roses and jasmine. It's got good fragrance. When you offer it or place it before the idol too, even though it's got a nose, it is not able to smell that. இப்போ விக்கிரகம் இருக்கிற இடத்துல ஒரு எலி செத்து போய் இருக்கிறது. 2 நாளாய் 3 நாளாய் அல்லது 5 நாளாய் அது செத்து துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல விக்கிரகம் இருக்குது. விக்கிரகம் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள ஒரு எலி செத்து கிடக்கிறது, துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த விக்கிரகத்துக்கு அந்த துர்நாற்றத்தையும் முகர முடியாது.
Suppose in the room where the idol is, a rat has died and is there for 2 or 3 or even 5 days, and it's in a decomposed state and it's stinking, and that idol cannot smell also that stink. நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விக்கிரகத்தின் மூக்கு காணப்படுமானால் நமக்கு நல்ல வாசனையும் முகர இயலாது, கெட்ட வாசனையும் முகர இயலாது. We have become the temple of God, but if we have got noses similar to that of an idol, we cannot smell both good fragrance and foul odor. முதலாவது நான் கெட்ட வாசனையை குறித்து சொல்லுகிறேன். First of all, let me tell you about the foul odor. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Zephaniah chapter 3 verse 1. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. Woe to her that is filthy and polluted, to the oppressing city. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. Woe to her that is filthy and polluted, to the oppressing city. இங்கே கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். Here the Lord, looking unto a group of people, says, அவருடைய ஜீவியமானது ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிறது. their life is filthy and polluted. இப்போ நீங்க எழுத்தின்படியாக ஒரு வஸ்திரம் ஊத்தையும் அழுக்குமாய் இருந்தால் அதிலிருந்து ஒரு நாற்றம், துர்நாற்றம் வீசுவதை நீங்கள் முகர முடியும். Literally, if a garment is filthy and polluted, you will be able to smell the stench from that. அதுபோல இங்கே ஒரு கூட்ட ஜனங்களுடைய ஜீவியம், சுபாவம் சுத்திகரிக்கப்படாததாய், கழுவப்படாததாய், அவனுடைய உள்ளான ஜீவியம் அல்லது உள்ளான மனிதன் மற்றும் புறமான மனிதனுடைய உண்டாகிற அசுத்தங்கள், இவைகள் நிமித்தமாக அது ஊத்தையும் அழுக்குமாயிருப்பதாக கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். Similarly, the Lord accuses a group of people, saying that by the life and their nature they haven't been washed and sanctified both in the outer man and in the inner man, and so they are filthy and polluted. இங்கே யாரை ஊத்தையும் அழுக்குமான நகரம் என்று கர்த்தர் யாரை குறித்து குறிப்பிடுகிறார்? Here about whom does the Lord say that they are a filthy and polluted lot? அல்லது எந்த சுபாவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து ஊத்தையும் அழுக்குமானவர்கள் என்று கர்த்தர் முடிவு கூறுகிறார்? Or based on which nature did the Lord come to a conclusion that that city is full of filthy and polluted people? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் வாசிக்கும்போது அங்கே கர்த்தர் குறிப்பிடுகிறார். எந்த சுபாவத்தை, அந்த ஜனங்களுக்குள்ள காணப்பட்ட எந்த சுபாவத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களை ஊத்தையும் அழுக்குமான நகரம் என்கிற முடிவுக்கு தேவன் வருகிறார். In Zephaniah chapter 3 verses 2 onwards, if we read, we can find out the nature which the Lord has pointed out, showing, because of that I have commented that they are a filthy and polluted city. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. She obeyed not the voice. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. She received not correction. அது கர்த்தரை நம்பவில்லை. அது கர்த்தரை நம்பவில்லை. She trusted not in the Lord. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. She drew not near to her God. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள், கெர்ஜிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள், அதன் தீர்க்கதரிசிகள், வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். She obeyed not the voice, she received not correction, she trusted not in the Lord, she drew not near to her God. Her princes within her are roaring lions, her judges are evening wolves, they know not the bones till the morrow. Her prophets are light and treacherous persons, her priests have polluted the sanctuary, they have done violence to the law. தேவ சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. முதல் காரியம் கர்த்தர் சொல்றார். The first point that the Lord says is that they obeyed not the voice of God. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஜீவியம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் துர்நாற்றம் வீசக்கூடிய, கர்த்தருக்கு துர்நாற்றம் கொடுக்கக்கூடிய, அது கர்த்தருடைய பார்வையில ஊத்தையும் அழுக்குமான ஜீவியம் படைத்தவர்களாய் காணப்படுகிறோம்.
If we do not listen or obey to the voice of God, then we are a stench before the Lord, or in other words, we are a filthy and polluted city before the Lord. இரண்டாவதாக கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. Second, she received not correction. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஜீவியத்திலும் நாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். In many circumstances in our life too, we have received not correction. ஏற்றுக்கொள்ளாதது மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவர்களாக கூட காணப்பட்டிருக்கிறோம். Not only didn't we receive that, but we also did not like others to correct us. மூன்றாவது, அது கர்த்தரை நம்பவில்லை. Third, she trusted not in the Lord. நாலாவது, அது தேவனிடத்தில் சேரவில்லை. Fourth, she drew not near to God. அடுத்து கீழே சில சுபாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. And below also certain natures are given. வேதத்துக்கு அநியாயம் செய்கிறதான அனுபவம். An experience of doing injustice to the law. விடியற்கால வரைக்கும் ஒரு எலும்பையும் மீதியாய் வைக்காத ஓநாயை போன்ற ஜீவியம். A life like the wolves, they know not the bones till the morrow. அதாவது எலும்புகள் என்று சொல்லும்போது உபதேசங்களை காட்டுகிறது. When we say of bones, they show the doctrines. ஒரு எலும்பையும் மீதியா ஓநாய் வைக்காதது போல, As a wolf will not leave behind even a single bone. எந்த ஒரு உபதேசத்தை சொன்னாலும் அதை கைக்கொள்ளவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ அதற்கு ஒப்பு கொடுக்கவோ மனமில்லாமல் அதை அலட்சியம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம். அதான் ஓநாயின் அனுபவம். ஒரு எலும்பையும் விட்டு வைக்கிறது இல்ல. Whatever doctrine is given to them, they do not follow it, they do not accept it, but they despise it and they just leave it off. That is the experience of an wolf which does not leave even a single bone. அதாவது அந்த உபதேசங்களுக்கு மாறான கருத்துக்களை பேசுவது. That is contradicting all those doctrines. இப்படிப்பட்ட உபதேசங்களை அங்கீகரிக்காமல் இருப்பது. And not accepting or agreeing to all those doctrines. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. சுருக்கமாய் சொல்ல போனால் அந்த அடுத்த வசனத்திலே வேதத்துக்கு அவர்கள் அநியாயம் செய்கிற ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். And in short we can say in the other verse it is written, there is a group who does iniquity. இதுதான் கர்த்தருடைய பார்வையில இந்த சுபாவங்கள் யாருக்குள்ள காணப்படுகிறதோ அவர்களுடைய ஜீவியமானது கர்த்தருடைய பார்வையில், ஒருவேளை அவங்க தங்களுடைய பார்வையில் அவங்க நீதிமான்களா இருக்கலாம், பரிசுத்தவான்கள் இந்த சுபாவங்கள் எல்லாம் தங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு, இப்ப நான் இந்த சுபாவத்தை எல்லாம் எனக்குள்ள வைத்துக்கொண்டு என்னுடைய பார்வைக்கு நான் பரிசுத்தவானா இருக்கலாம். And people having such natures, they might be thinking that they are saints, they may be looking like saints in the sight. For example, I might be having all these natures within me and I might consider myself as a saint, but in the sight of the Lord, I am a filthy and a polluted person. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்து கொண்டு, not obeying the voice of God, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டு, not receiving correction, கர்த்தரை எல்லா காரியத்திலும் நம்புகிற ஒரு ஜீவியம் இல்ல. I do not have the life of trusting the Lord in all matters. எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனோடு சேர்ந்திருக்கிற அனுபவம் இல்ல. Not having the experience of living or being with God in all circumstances. வேதத்துக்கு அநியாயம் செய்கிறதான ஒரு அனுபவம். An experience of doing injustice or violence to the law. வேதம் ஒன்றை போதிக்கிறது. The law teaches one thing. வேதம் ஒன்றை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது. The law expects one thing from us. வேதம் ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. The law teaches me one thing. ஆனா இந்த வேதத்துக்கு அநியாயம் செய்து வேறொரு வாழ்க்கைய, ஒரு போலியான வாழ்க்கைய, ஒரு மாயமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். But doing violence to the law, I am living a different life, a fraudulent life, and doing a life of injustice and hypocritical life. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் என்னுடைய பார்வைக்கு பரிசுத்தவானா இருக்கிறேன், அதே வேளை ஜனங்களுடைய பார்வைக்கும் நான் ஒரு பரிசுத்தவானா இருக்கலாம். Having all these things, I might be a saint in my sight. Similarly, I might look a saint in the sight of all the other people too. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு, but in the sight of the Lord, ஊத்தையும் அழுக்குமான நகரம், a city which is filthy and polluted, அதாவது துர்நாற்றம் கொடுக்கக்கூடிய, துர்வாசனை வீசக்கூடிய ஒரு ஜீவியம், that is a life which brings forth foul odor or a stench. இப்ப எனக்கு விக்கிரகத்தின் மூக்கு இருக்குமானால், Now if I have a nose like that of an idol, என் ஜீவியத்தில் உள்ள துர்நாற்றத்தை எனக்கு விளங்கிக் கொள்ளவே முடியாது. I can never understand that there is foul odor in my life. இப்ப தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறேன், I am not obeying the voice of God, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறேன், I am not receiving correction, கர்த்தரை நம்பாம இருக்கிறேன், I am not trusting in the Lord, கர்த்தரிடத்துல நான் சேராம இருக்கிறேன், I do not draw near to God, வேதத்துக்கு அநியாயம் செய்கிறேன், I am doing violence to the law, உபதேசத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை இருக்குது, a life against the doctrine.
இதெல்லாம் இருந்தாலும் என் ஜீவியம் இப்படித்தான் என்பதை முகர்ந்து பார்த்து என் நிலவரத்தை விளங்கிக் கொள்ளாத ஒரு அனுபவம். After having all these things in my life, saying that's my life and smelling that I'm not able to understand about my life. விக்கிரகத்தின் மூக்கு இருக்குமானால் If I have the nose of an idol, எனக்குள்ள இருந்து வீசக்கூடிய அந்த துர்வாசனைய, அந்த துர்நாற்றத்தை எனக்கு விளங்கிக் கொள்ளவே முடியாது. I can never smell the foul odor that is emanating from me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதேவேளை என்னுடைய மூக்கு விக்கிரகத்தின் மூக்கா இல்லாமல் இருக்குமானால், At the same time, if my nose is not like the nose of an idol, உடனுக்குடன் எனக்குள்ள காணப்படுகிற துர்நாற்றத்தை நான் முகர முடியும். என்னுடைய நிர்பந்தமான ஜீவியத்துக்காக, இந்த நிர்பந்தமான வாழ்க்கைக்காக தேவ சமூகத்தில் சுத்திகரித்துக் கொள்ள முடியாய் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் பரிசுத்த வசனத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் இந்த ஊத்தையும் அழுக்குமான நிலவரம் மாறும்படியாய் என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டே இருப்பேன். then and there I will be able to smell the foul odor that is emanating from me. Then I will go to God's presence and say of my wretched and miserable state to the Lord, and I'll keep on cleansing myself by the holy blood, by the holy word of God, and by the Holy Ghost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக, Second, இதில் இன்னும் சில ஆழமான காரியங்கள் இருந்தால் நான் சுருக்கமாய் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். even though there are deep spiritual meanings here, let me go to the next point. சுருக்கமாய் சொல்ல போனால், சுத்திகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை நான் செய்வேனானால் என் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் எந்தெந்த பகுதி ஆவி ஆத்தும சரீரத்திலே சுத்திகரிக்கப்படாமல் கழுவப்படாமல் இருக்கிறது என்பதை முகரக்கூடிய ஒரு ஜீவி எனக்கு தேவை. In short, I must say that I must have a life from where I am able to smell that I haven't washed or sanctified my body or everything or all the members of my body by the blood of God and by the word of God and also by the Holy Spirit. உதாரணமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படி. For example, for you to understand, இப்ப சரீரத்தில் ஒரு மனிதன் ஒரு மாசம் அல்லது ஒரு வாரம் குளிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். suppose a man hasn't washed his body or taken bath for 1 month or for 1 week. அப்படிப்பட்ட மனிதன் இங்க உட்காரும் போது, when such a person takes his seat here, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நாற்றம் வீசும். there will be a stench smell, the other person can be smelling about him. அந்த குறிக்கப்பட்ட மனிதனுக்கு தன்னுடைய சரீரத்தில் ஒரு நாற்றத்தை உணரலாம். That particular person also may be able to feel an odor from his body. அப்ப எழுத்தின்படியான சரீரத்தில் ஒரு மனிதன் ஒரு வாரம் குளிக்காமல் இருந்தால் இப்படி ஒரு நாற்றம் வீசுவதை முகர முடியும். And literally, if a man hasn't taken bath for 1 week, he can smell this odor from his body. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு மனிதன் காணப்படுகிறான். Within every man is 2 men. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு சரீரம் காணப்படுகிறது. And within every man is there 2 bodies. பழைய மனிதன், புதிய மனிதன். Old man and the new man. வேதத்தில் படிக்கிறோம். We read that in the scripture. பழைய மனிதன், புதிய மனிதன். The old man and the new man. உள்ளான மனிதன், புறம்பான மனிதன். The inner man and the outer man. ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். The natural body and the spiritual body. அப்ப எழுத்தின்படியான சரீரத்தில் அல்லது இந்த புறம்பான மனிதன்ல ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாவிட்டால் துர்நாற்றம் வீசுவதை அவன் முகர்வது போல, உணர்வது போல, உள்ளான மனிதனை இயேசுவின் இரத்தத்தினால், வசனத்தினால், அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவப்படாவிட்டால் அல்லது மாத கணக்காய் வாரக்கணக்காய் சுத்திகரிக்காமல் கழுவாமல் காணப்பட்டால் அங்கே ஒரு துர்நாற்றம் நிச்சயமாய் வீசும். In the outer body, when a man hasn't taken bath for 1 week, he will be able to smell a foul odor in him. Similarly, in the inner man also, if he has failed to wash and sanctify it by the blood of Jesus, by the word of God and by the Holy Ghost every day, or maybe he may be without sanctifying and washing it for weeks and for months and years, then he will definitely be able to smell the foul odor in his inner man. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய மூக்கு விக்கிரகத்தின் மூக்காய் காணப்படுமேயானால் உன்னுடைய உள்ளான மனிதனிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அல்லது புறமான மனிதனிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த சுபாவத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய துர்நாற்றத்தை, அந்த சுத்திகரிக்கப்படாத அனுபவத்தை, கழுவப்படாத அனுபவத்தை உன்னால் முகரவே முடியாது.
O anointed child of God, you who have become the temple of God by the anointing of the Holy Ghost. If your nose is like the nose of an idol, then you will not be able to smell the foul odor that emanates from your outer man and from the inner man, as it has not been sanctified. அடுத்தபடியாக துர்நாற்றம் எங்கே வீசுகிறது? Next, from where do we get a foul odor? சரீரத்திலே ஒரு மனிதனுக்கு ஏதாயிலும் ஒரு இடத்துல கட்டி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose there is a boil for a man in some part of his body. அதில் இருந்து சீல் வருமானால் அந்த சீல் அந்த மனிதனுக்கும் அந்த மனிதனை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. If there is pus in that boil, that pus will be emanating a stench which can be both smelt by the person who is having it and people who are there in the vicinity. நம்முடைய மூக்கு விக்கிரகத்தின் மூக்கா இருக்குமானால் அந்த சீலுடைய துர்நாற்றத்தை நம்மால் முகர முடியாது. அந்த நாற்றமே நமக்கு இருக்காது. If our nose is like the nose of an idol, we will not be able to smell the foul odor that emanates from the boil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சீல் பிதுக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவசியம் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வலியுறுத்துகிறார். In the prophetical book of Isaiah chapter 1, from that chapter the Lord God wants to show his people that there is an experience of cleaning up the wound. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Isaiah chapter 1 verses 5 and 6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. Why should ye be stricken any more? Ye will revolt more and more. The whole head is sick and the whole heart faint. From the sole of the foot even unto the head there is no soundness in it, but wounds and bruises and putrefying sores. They have not been closed, neither bound up, neither mollified with ointment. இங்கே ஒரு துர்நாற்றத்தை சீல் என்கிறதான ஒரு துர்நாற்றத்தின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். Here we see an experience of foul odor, that is the pus. இங்கே கர்த்தர் எழுத்தின்படியாக மனிதனுடைய சரீரத்தில் உண்டாகிற சீலை குறித்து பேசவில்லை. Here the Lord did not speak of the pus that literally comes out of a person. இது தேவ ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற சுபாவங்கள் சம்பந்தப்பட்ட சீலா இருக்கிறது. This is a pus concerned with the natures found in the people of God. அந்த சுபாவம் என்ன? What is that nature? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே சொல்றார். In prophetical book of Isaiah chapter 1 verse 3 and 4 he says, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு கோபமுண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். The ox knoweth his owner, and the ass his master's crib. But Israel doth not know, my people doth not consider. Our sinful nation, a people laden with iniquity, a seed of evildoers, children that are corrupters. They have forsaken the Lord. They have provoked the Holy One of Israel unto anger. They are gone away backward. கர்த்தரை பற்றி அறிவில்லாமல் இருப்பதுதான் இந்த சீல். and they do not have any knowledge about God. That's in the past. அதை நாம் முகர வேண்டும். We have to smell that. நம்முடைய மூக்கு விக்கிரகத்தின் மூக்கா இருக்குமானால், If our nose be like that of an idol, கர்த்தரை பற்றி அறிவு இல்லாம நாம் இருக்கிறோமே என்கிற அந்த இதை முகர முடியாது, அதை பகுத்தறிய முடியாது. they will not be able to discern that they are without the knowledge of God. அடுத்து என் ஜனம் உணர்வில்லாததா இருக்கிறது. Next it is written, my people are without understanding. ஐயோ, எனக்கு உணர்வில்லாத ஒரு நிலவரத்தில் நான் இருக்கிறேனே. Oh, I am in a state where I do not have understanding. வசனத்தை கேட்கும்போது உணர்வு உண்டாக வேண்டும். When you listen to the word of God, you must have an understanding. கர்த்தர் சொல்லுகிறார் விதைக்கிறவனை பற்றிய உமையில, In the parable of the sower, the Lord says, அவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது, when he listened to the word of the kingdom and had no understanding. அடுத்து அந்த நோவாவின் நாட்கள்ல லோத்தின் நாட்கள்ல காணப்பட்ட ஜனங்களை குறித்து இயேசு சொல்லும்போது, Next when Jesus says about the people of the times of Noah and of Lot, அந்த நோவாவின் நாட்கள்ல அந்த ஜலம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் அந்த வரக்கூடிய நியாய தீர்ப்பை உணராது இருந்தார்கள். and the people did not know about the judgment until the flood came and destroyed them.
இந்த உணர்வில்லாத ஒரு ஜீவியம், And life without understanding. தங்களுடைய ஜீவியத்தை பற்றிய பாவ உணர்வு இல்ல. They did not have an understanding about the sin in their lives. வசனத்தை கேட்கும்போது உணர்வு உண்டாகிறது இல்ல. When they listen to the word of God, no understanding. ராஜ்யத்தின் வசனத்தை, The word of the kingdom. பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கும்போது ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். And when you listen to words about the kingdom of heaven, you must have an understanding. அந்த உணர்வே இல்லாம இருக்கிறது அந்த சீல். And you are without that understanding, that is the pus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப உள்ள வேற ஏதோ இருக்குது. Then something else is inside. அத அடுத்த வசனம் சொல்றாரு. He says in the next verse, பாவம் உள்ள ஜாதி, a sinful nation, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், a people laden with iniquity, பொல்லாதவர்களின் சந்ததி, a seed of evildoers, கேடு உண்டாக்குகிற புத்திரர்கள், children that are corrupters. கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கக்கூடியவர்கள். They have forsaken the Lord, they have provoked the Holy One of Israel unto anger. பின்வாங்கி போகக்கூடியவர்கள். They are gone away backward. இருதயத்துல இப்படிப்பட்ட சுபாவம், இதுதான் சீல். These natures in the heart is the pus. இந்த சீல் இருக்கும்போது ஆண்டவரை அறிகிற அறிவும் இருக்காது. வசனத்தை கேட்கும்போது உணர்வு, ராஜ்யத்தை பற்றிய வசனத்தை கேட்கும்போது உணர்வு இருக்காது. நியாய தீர்ப்பை பற்றிய வசனத்தை கேட்கும்போது உணர்வு இருக்காது. வருகை பற்றிய சத்தியத்தை கேட்கும்போது உணர்வு இருக்காது. And if this pus is there inside, you will not have any knowledge about God, and you will not have any understanding when word is given about the kingdom of heaven or about the coming of the Lord. இந்த சீலை நாம் என்ன செய்ய வேண்டும்? முகர வேண்டும். நமக்குள்ள ஒரு துர்நாற்றம் இருப்பது நமக்கு தெரியணும். Now we must be able to smell the stench that comes out of the pus within us. நம்முடைய தேவாலயமாகி நம்முடைய ஜீவியத்திலே இந்த மூக்கு விக்கிரகத்தின் மூக்கா இருக்குமானால், நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு நாரின நிலவரத்தில், துர்நாற்றம் வீசக்கூடிய நிலவரத்தில் எவ்வளவு இருந்தாலும் அது நமக்கு அந்த உணர்வே இருக்காது. அந்த துர்நாற்றம் நமக்கு தெரியவே தெரியாது. We are the temple of God, and if the nose found in us is like that of an idol, even though we are stinking much and there is a great foul odor within us, we will never be able to understand that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக வாசனை கெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். Next, experience of this fragrance being marred. இப்ப யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான். Jacob said unto his children, நீங்கள் இந்த அந்நிய தேசத்துல மற்ற ஜனங்களுக்கு முன்பாக என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள். You have made me to stink in this alien nation. இப்ப எப்படி கெடுத்தாங்க? How did they spoil it? தங்களுடைய கேரக்டர், சுபாவத்தின் மூலமாக. By their character, that is a nature. அந்த யாக்கோபின் பிள்ளைகள் கோபம் அடைந்து அந்த தேசத்துள்ள ஜனங்களை போய் வெட்டி போட்டார்கள். And the children of Jacob were filled with rage and went and killed the men of that land. Genesis chapter 34 verse 30. And Jacob said to Simeon and Levi, Ye have troubled me to make me to stink among the inhabitants of the land, among the Canaanites and the Perizzites, and I being few in number, they shall gather themselves together against me and slay me, and I shall be destroyed, I and my house. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலக பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். போதும், என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள். You have made me to stink. இங்கே வாசனை என்பது எதை காட்டுகிறது? Here what does it smell show? ஒரு நற்சாட்சி உள்ள ஜீவியம். A life of good testimony. அது ஒரு சுபாவம் சம்பந்தப்பட்டது. That is concerned with the nature. அப்ப லேவியும் சிமியோன் தானே, லேவியும் சிமியோன் என்ன செய்தார்கள்? இந்த வாசனையை கெடுத்து விட்டார்கள். We see that Levi and Simeon had marred the smell. இதை இப்ப நம்முடைய ஜீவியத்தோடு நாம் ஒப்பிடலாம். Now we can compare that with our lives. இப்ப நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, By our lives, உதாரணமாக ஒரு மனிதரிடத்தில் நம்ம கடன் வாங்குகிறோம். suppose we are borrowing from another one. நாம் பெந்தோஸ்தே விசுவாசிகள் என்று நம்பி அவங்க ஒருவேளை டாக்குமெண்ட் எழுதாமலையோ அல்லது எழுதி வாங்காமலோ ஒரு வார்த்தையில நம்பிக்கையில அவங்க நமக்கு கொடுக்கலாம். And believing that we are Pentecostal people and will be faithful without getting any written document or agreement, they may be lending you the money. ஆனா நாம் திருப்பி தரவில்லை. But we have failed to return. அவங்க எவ்வளவோ வருந்தி கேட்டு உங்களால முடிஞ்சத பாருங்க, எங்களுக்கு தர முடியாதுன்னு நம்ம சொல்றோம். And even though they have been requesting time and again, we are saying you can come and try, but we will not return it. அப்போது துர்நாற்றம் வீசுகிறது. And then there's a stink.
இப்ப புறஜாதி ஜனங்கள் சொல்லுவாங்க, நீங்களாம் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசியா? And now the heathen will come and say, are you all Pentecostal believers? நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு வெண்மையான வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு நீங்க கூட்டங்களுக்கு போறீங்களே, Carrying the Bible in hand, wearing white garments, you are going to the meetings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக ஒரு துர்நாற்றம் வீசி விட்டது. Therefore, by my life, there has been a stink everywhere. இயேசுவின் நாமத்துக்கு அவமானம், And the shame for the name of Jesus. இந்த பெந்தகோஸ்தே சபைக்கு ஒரு அவமானம், Humiliation for this Pentecostal church. இப்ப என்னுடைய ஜீவியத்தின் மூலமாகவோ என்னுடைய சுபாவத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய சுபாவத்தின் மூலமாகவோ இந்த துர்நாற்றம் மற்றவங்களுக்கு அடிச்சாச்சு. ஆனா அது நமக்கு தெரியல, நமக்கு அது உணர முடியல. By my life and nature and by your life and nature, this stink has come out, but you are not able to know or understand about it. இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்லுகிறேன். For example, let me tell this. இப்போ நீங்க மார்ச் வரைக்கும் போனீங்கன்னா, When you go to a mortuary, இப்போ ஒரு இடத்துல இப்போ அந்த பிரேதங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடிக்கிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க வேலை பார்க்குறவன் இருப்பான். அங்கேயே அந்த பிரேத அறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருப்பான். அவன் தினந்தோறும் அந்த அந்த அறைக்குள்ள தான் இருக்கிறான். அவனுக்கு அங்குள்ள எந்த நாட்டமும் அவனை ஒன்றும் செய்யாது. ஆனா முதலாக நீங்க யாராவது அந்த அறைக்குள்ள போனீங்கன்னா அந்த நாற்றத்தை சகிக்க முடியாது. After post-mortem, the bodies will be leveled and lined up in the mortuary in order. A person who is working inside that will not be offended by the stench or the fragrance coming out of that place. But if you are a first-time visitor to that place, you will not be able to bear the stench. அந்த துர்நாற்றம் அவனுக்கு பழகி போய்விட்டது. That foul odor has been used to him. ஆனா நம்ம போகும்போது இந்த நாற்றம் நமக்கு பயங்கரமா இருக்கும். But when we are first-time visitors, we will not be able to stand it. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக சுபாவத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்துக்கு ஒரு தூஷணம் உண்டாகும், சபைக்கு ஒரு தூஷணம் உண்டாகும், ஒரு துர்நாற்றம் புறஜாதிகள் மத்தியில் வீசும். அது ஜனங்கள் முகருவாங்க. ஆனா நமக்கு அந்த துர்நாற்றத்தை உண்டாக்கின நமக்கு அது தெரியாது. Similarly, by our nature and our life, the name of the Lord will be blasphemed, and others will be cursing us as Pentecostal people, and they will be able to smell a foul odor emanating from our lives. At the same time, we will not be able to smell it or will not be aware of those things. இப்ப இரண்டு பேருக்கு ஒரு சண்டை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose there is a quarrel between two. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றொரு பிள்ளைக்கும் ஒரு வாக்கு பேச்சுல சண்டை வருது. Suppose there is a verbal quarrel between a child of God and another person. அவங்க பலவாறு வார்த்தைகளை தூசிப்பாங்க. They will be using umpteen words to curse this person. நீங்க ஒருவேளை அவங்கள பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose you are cursing the other person, saying you will never be right in your life. உடனே அவங்க கேட்பாங்க, நீ ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசியா இருந்து இப்படி சொல்லலாமா என்று கேட்பார்கள். Immediately that person will come up and ask, being a Pentecostal believer, can you use such words? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல இங்கே யாக்கோபுடைய பிள்ளைகள் தங்களுடைய சுபாவத்தின் மூலமாக அந்த யாக்கோபின் வாசனையை கெடுத்து விட்டார்கள். Similarly, the children of Jacob, by their nature, had made Jacob to stink. ஆனா அதே வேளையில அந்த துர்நாற்றத்தை உண்டாக்கிட்டோம், கெடுத்துட்டோங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. அவங்க செஞ்சது நியாயம் என்றுதான் அவங்க எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. At the same time, those children did not have an understanding or the knowledge that they had made their father to stink, but they were justifying their cause. ஆகவே நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, நம்முடைய சுபாவத்தின் மூலமாக சபையிலோ குடும்பத்திலோ உறவினர்கள் மத்தியிலோ, உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு சொத்து பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Therefore, by our nature and our life, if there is a problem in the family or church, for example, there is a property dispute. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். Suppose there are two children for a father. ஒருவர் பெந்தகோஸ்தே விசுவாசி, One among that is a Pentecostal believer, மற்றொரு சகோதரன் ரட்சிக்கப்படாதவராய் இருக்கிறார். and the other one is unsaved. சொத்தை பிரிக்கிற வேளையில இந்த விசுவாசி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அந்த ரட்சிக்கப்படாதவர் என்ன சொல்லுவார்? பெந்தகோஸ்தே விசுவாசியா இருந்து கொண்டு ஏமாற்றி எடுத்துக்கொண்டார். And when the property is being divided, suppose the Pentecostal believer gets a better share, the other person will immediately say, being a Pentecostal believer, he has taken a greater share. அவரை பார்த்து நேரடியாக கேட்பார், நீ எல்லாம் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசியா? Directly he will confront him and ask, are you all a Pentecostal believer? தன் சகோதரனை குறித்து மற்றொரு இடத்துல போய் சொல்வார், இவரெல்லாம் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசியா என்று மற்றொரு இடத்துல சொல்வார். He will slander his brother to others, saying he is a Pentecostal believer and doing like this. அதான் நம்முடைய சுபாவத்தின் மூலமாக துர்நாற்றம் மற்றவர்களுக்கு வீசுவது. That is, by our nature, foul odor is being smelt by others. அப்ப அந்த துர்நாற்றம் நமக்கு தெரியணும். Now we must be able to smell that foul odor from our life. என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக, என்னுடைய சுபாவத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, சபையினுடைய பெயர் தூசிக்கப்படுகிறது.
By my nature and by my life, the name of the Lord is being blasphemed, and also the church is being cursed. இது அநேகர் உணரவே மாட்டார்கள், அது முகரவே மாட்டாங்க. அந்த துர்நாற்றம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. Most of the people do not understand this and they do not smell this, for they are not able to make out that there is a foul odor emanating. அதே வேளையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களாய் இருப்பார்கள். At the same time, they will be anointed people of God. அவர்கள் தேவனுடைய ஆலயமே. They are the temple of God. ஆனால் இப்போ அவருடைய மூக்கு விக்கிரகத்தின் மூக்காய் இருக்கிறது. But now their nose is like that of an idol. இப்போ இதுவரைக்கும் நான் துர்வாசனையை குறித்து சொன்னேன். இன்னும் இதுல நிறைய சத்தியங்கள் இருக்கு. நான் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். நல்ல வாசனையை குறித்து சொல்லுகிறேன். Till now I told you about foul odor, even though there are many truths to be told. Now let me go on to the next one about the fragrance. துர்வாசனையில் இன்னொரு வாசனை இருக்குது. And in the foul odor there is another smell. அதையும் கூட நான் சொல்லிடுறேன். துர்வாசனையில் இன்னொரு முக்கியமான ஒரு வாசனை இருக்குது. And there is an important smell in that foul odor. Let me tell you also that. மரண வாசனை. The savor of death. மரணத்துக்கு ஒரு வாசனை இருக்கிறது. There is a savor for death. ஒரு மனிதன் மரித்து போறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose a man dies. ஒரு நாளுக்குள்ள within a day ஒரு வாசனை வீச ஆரம்பிக்கும். it starts to stink. அதான் மரண வாசனை. That is a savor of death. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இதை ஒப்பிடுகிறேன். I compare this with our spiritual life. இப்ப நம்ம உறவினர்கள் மத்தியில, among our relatives, நண்பர்கள் மத்தியில, among our friends, நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல, the place where we work, கெட்டு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். people who are getting corrupted may be found. கெட்டு போகக்கூடியவங்கன்னு சொன்னா பாதாளத்துக்கு போகக்கூடியவங்க. When we say of people who are corrupted, people who are going to reach hell. தேவனை விசுவாசிக்காதவங்க, those who do not believe God. இந்த பெந்தோஸ்தே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா இந்த பெந்தோஸ்தே மார்க்கத்துக்கு எதிரிகளா இருக்கலாம். They might be Christians, but they will not be accepting this Pentecostal way and will be contradicting all this. அவங்க கிறிஸ்தவர்கள் தான், they are Christians, ஆனா இந்த பெந்தோஸ்தே சத்தியத்திற்கு, அப்போஸ்தல உபதேசத்துக்கு, அப்போஸ்தல ஊழியத்துக்கு எதிரிகள். but they are enemies or against this Pentecostal order, Pentecostal truths, and also apostolic doctrines. அப்ப அப்படிப்பட்டவர்கள் கெட்டு போகிறவர்கள். And such people are the ones who will be corrupted. அப்ப அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க ஒரு வாசனையை கொடுக்கணும். And unto such people you must be a savor. என்ன வாசனையை கொடுக்கணும்? What type of fragrance should you be? மரண வாசனையை கொடுக்கணும். You must give the savor of death. மரண வாசனையை கொடுக்கிறதுனா அவங்களுக்கு ஃபேவரா, அவங்களுக்கு ஆதரவா, அவங்களுக்கு அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்காக ஜீவித்து அவங்களுக்காக உங்களை மாற்றிக்கொண்டு நீங்க இருக்கக்கூடாது. When we say of savor of death, you should not be favoring them and supporting them and siding them. இதுதான் சத்தியம். This is the truth. இதுதான் உபதேசம். This is the doctrine. இப்படி தான் வாழணும். You have to live like இது this. தைரியமா நீங்க சொல்லணும். Boldly you have to declare. அதான் மரண வாசனை. That is a savor of death. 2 Corinthians chapter 2 15-16 verses 15 and 16. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? For we are unto God a sweet savor of Christ. In them they are saved, and in them that perish. To the one we are the savor of death unto death, and to the other the savor of life unto life. And who is sufficient for these things? உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். For example, பரிசுத்தவான்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். the saints preach. அது எந்த ஒரு பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, Whoever may be the preacher. ஒரே பிரசங்கம் ஒரு கூட்டத்தை இரண்டாக பிரிக்கிறது. The same message divides a group into two. ஒரு கூட்டத்தார் அந்த பிரசங்கத்தை கேட்டு உணர்வடைகிறாங்க. One group listens to the message and comes to understanding. ஒரு கூட்டத்தாருக்கு அந்த பிரசங்கம் மனஸ்தாபத்தை கொண்டு வருகிறது. And to one group of people that preaching brings in regret and they repent for that. அதே கூட்டத்தாருக்கு அந்த பிரசங்கம் ஜீவியத்தில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிறது. And for the same group that preaching brings a transformation in their life. ஆனா அதே பிரசங்கத்தை கேட்ட மற்றொரு கூட்டத்தாருக்குள்ள இருதய கடினம் உண்டாகுது. And the same message another group also has listened, and for them their heart is being hardened. அவங்க அந்த உபதேசத்துக்கு விரோதமா பேசுறாங்க. They speak against the doctrine. அந்த உபதேசத்தை அவங்க குற்றப்படுத்துறாங்க. They are finding fault with the doctrine. இதான் மரண வாசனை. This is the savor of death. ஒரே பிரசங்கம், Same message. ஒரு கூட்டத்தாருக்குள்ள ஜீவ வாசனையை கொடுக்குது. And for one group it gives a savor unto life. ஒரு கூட்டத்தாருக்குள்ள மரண வாசனையை கொடுக்குது. And to the other group it gives a savor unto death. இந்த ஜீவ வாசனைக்கு மரண வாசனைக்கு இன்னும் பல அர்த்தங்கள் இருக்குது. And for the savor of life and savor of death there are many other meanings too.
அதை இப்ப எனக்கு சொல்ல சமயம் இல்ல. But now I do not find to elaborate. நான் ஒரு சில கோணத்துல தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling you everything in a few angles alone. மரண வாசனை என்று சொல்லும்போது அதுக்கு பல்வேறு கோணங்கள் அதை நாம் பார்க்கலாம். When we say of savor of death, we can read or learn about that in many angles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ நல்ல வாசனை குறித்து நான் சொல்லுகிறேன். Now let me give you examples of good fragrance. நமக்குள்ள நல்ல வாசனை இருக்கிறது, நாம் முகர வேண்டும். We've got a good fragrance and we've got to smell it. நம்முடைய மூக்கு விக்கிரகத்தின் மூக்கா இருந்தால் நம்முடைய ஜீவியத்தில் உள்ள துர்நாற்றத்தையும் நமக்கு முகர முடியாது, நல்ல வாசனை இருக்குதா இல்லையாங்கிறதையும் முகர முடியாது. If our nose is like that of an idol, then we will not be able to smell the foul odor that is in our life, and at the same time we won't be able to smell the sweet fragrance also which is found in our life. நல்ல வாசனை என்ன? What is the sweet fragrance? நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை, The truth that we have learned, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, the salvation that we have received. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினாரே, Oh Lord Jesus Christ hung on the cross. அவர் உருவாக்கின இந்த உபதேசத்தை, The doctrines that he has formed, இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை, the doctrines about this cross, இந்த சத்தியத்தை அறியாத நம்முடைய நண்பர்கள்ட்ட, உறவினர்களிடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, மற்றவங்கிட்ட இதை சொல்லணும். and we have got to go and tell these doctrines to our relatives, to our friends, to the people where we in the office where we work, and to everyone about these things. இதற்கு பெயர், இந்த வாசனைக்கு பெயர் என்னன்னு சொன்னால், இப்படி சொல்வதற்கு அந்த வாசனைக்கு பெயர் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. And the name of this smell is a fragrance of the knowledge of Christ. நான் வாசித்த 2 கொரிந்தியர் அதே அதிகாரத்தில் முந்தின வசனத்தை வாசிங்க. 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks be unto God, which always causeth us to triumph in Christ, and maketh manifest the savor of his knowledge by us in every place. எங்களை கொண்டு, By us, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். thanks be unto God, which maketh manifest the savor of his knowledge by us in every place. இப்போ நம்ம இந்த சத்தியத்துல வந்து எத்தனை வருஷம் ஆகிவிட்டது? How many years have it been since we have come to this faith? இத்தனை வருடங்கள்ல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு நீங்க பெற்றுக்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட இந்த மேன்மையான ரட்சிப்பை, இந்த மேன்மையான நீங்க பெற்றுக்கொண்ட இந்த மேன்மையான உபதேசத்தை, ரட்சிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உபதேசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த உபதேசத்தை, In all these years, if you have gone and told about the salvation and the doctrine of Christ that you have received to at least one person, இதை மற்றவங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? have you ever made it known to others? ஆனா நம்ம வெளிப்படுத்தாமலே இருக்கிறோம். But we aren't manifesting it at all. அதை பற்றி சிந்திக்காமலே இருக்கிறோம். We do not think about that at all. நம்மால முகர முடியல. Now we are not able to smell. என் ஜீவியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவியம் இல்லையே. I do not have the life of manifesting the savor of the knowledge of Lord Jesus Christ in my life. நம்முடைய மூக்கு விக்கிரகத்தின் மூக்கா இருக்கிறது. Our nose is like that of an idol. ஆகவே நம்முடைய நிலவரத்தை நம்மால் முகர முடியவில்லை. Therefore we are not able to smell our real state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. Let's read that verse once again. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks be unto God, which always causeth us to triumph in Christ, and maketh manifest the savor of his knowledge by us in every place. இதான் விக்கிரகத்தின் மூக்கு என்கிறதான அனுபவம். அதாவது விக்கிரகத்தின் மூக்கு நமக்கு இருக்குமானால், This is the experience of the nose of an idol. That is, if we've got the nose like that of an idol. நாம் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு துர்நாற்றம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரை கொண்டு ஒரு நல்ல வாசனை வீச வேண்டும். There is a foul odor within every one of us, and every one of us also should give out sweet fragrance. அதாவது துர்நாற்றம் வீசணும்னு அர்த்தம் இல்ல. That is, we should not give out foul odor. நம்ம நல்வாசனை தான் கொடுக்கணும். We have to give out sweet fragrance alone. ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையை தான் கொடுக்கணும். We should give out a savor unto life. ஆனா அதே வேளை நம்முடைய ஜீவியத்தில் துர்நாற்றம் இருக்கிறது. At the same time, there is a foul odor in our life. நமக்குள்ள இருக்கிற துர்நாற்றத்தை முகரக்கூடிய
ஒரு அனுபவம் நமக்கு தேவை. We need an experience of smelling and finding out the foul odor that is found in our life. நமக்குள்ள இருக்கிற துர்நாற்றம் நமக்கு தெரிந்தால்தான் நாம் கழுவப்பட முடியும். Only if you are able to find out the foul odor that is within us can we be washed. இயேசுவின் இரத்தத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். யார் தங்களை கழுவப்பட ஒப்புக் கொடுக்கவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கை துர்நாற்றம் வீசக்கூடியதாயிருக்கும். Every day we've got to yield ourselves to be washed by the blood of Jesus, by the word of God and by the Holy Ghost. And those who do not yield their bodies like that to be washed, there will be a foul odor emanating from them. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே கொண்டு நிறுத்தின கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை காண்பிக்கிறார். The spirit of the Lord who brought Ezekiel the prophet northward at the gate of the altar had showed him the image of jealousy. கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானுமே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நீயும் நானுமே தேவனுடைய ஆலயம். O child of God, you and I who have received the anointing of the Holy Ghost are the temple of God. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் காணப்படுகிறது. Today in our lives, the image which provoked the Lord to jealousy is found. வாயிருந்தும் பேசாத அனுபவம், An experience of having mouth but cannot speak. கண்களிருந்தும் காணாத அனுபவம். An experience of having eyes but cannot see. வாயிருந்தும் பேசல, They have mouth but we are not able to speak. கண்களிருந்தும் காணல, Having eyes not able to see. செவிகளிருந்தும் கேட்க முடியல, Having ears not able to hear. மூக்கு இருந்தும் முகர முடியல. Having nose not able to smell. நம்முடைய மூக்கு இந்த தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுடைய ஆலயம் தான், ஆனா விக்கிரகத்தின் மூக்கு இருக்கிறது. We are the temple of God but we got a nose like that of an idol. ஆகவே தான் தேவ சமூகத்துக்கு வந்தாலும் கூட, இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு வந்தாலும் கூட, நம்முடைய ஜீவியத்தில் உள்ள துர்நாற்றத்தை முகர்ந்து என் ஜீவியம் இப்படி நாறி கிடக்கிறதே. Therefore, even though we come to God's presence, even though we come to all these sanctification meetings, we are not able to smell the foul odor that is in our lives, and we are not able to cry saying, oh, my life is in such a state. நம்முடைய மத்தியிலே பரிசுத்தவான்கள் ஒரு பாட்டை கட்டி இருக்கிறார்கள். இப்படி A saint has composed a song who is in our midst. நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாரி கிடந்த நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாசமணுகாமல் காத்து நினைத்து மந்தையை சேர்த்து கொண்டீரே, நாசமணுகாமல் பாதுகாத்து நினைத்து மந்தையை சேர்த்து கொண்டீரே. அன்பிதோ 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 என்னை அழைத்தீர் அரசே அருளாலே. அன்பிதோ 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 நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாரி கிடந்த என் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாசமணுகாமல் பாதுகாத்து நினைத்து மந்தையில் சேர்த்து கொண்டீரே, நாசமணுகாமல் பாதுகாத்து நினைத்து மந்தையில் சேர்த்து கொண்டீரே. மார்த்தாளுடைய மூக்கின் அனுபவத்தை குறித்து யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In John chapter 11, we read about the experience of the nose of Martha. லாசருவின் கல்லறைக்கு இயேசு கடந்து வருகிறார். Jesus came to the sepulchre of Lazarus. யோவான் 11:39. John chapter 11 verse 39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். Jesus said, Take ye away the stone. Martha, the sister of him that was dead, saith unto him, Lord, by this time he stinketh, for he hath been dead 4 days. இங்கே லாசரு
மரித்து போய்விட்டான். Here Lazarus is dead. 4 நாளாகிவிட்டது. It's been 4 days. இயேசு அங்கே கடந்து வருகிறார். Jesus came there. மார்த்தாள் சொல்லுகிறாள், 4 நாளாயிற்றே நாருமே. And Martha said unto Jesus, Lord, by this time he stinketh, for he hath been dead 4 days. எப்படி எழுத்தின்படியான ஒரு சரீரம் மரித்து 4 நாளானால் அது நாருமோ? As a literal body, if it is 4 days since it's dead, it may stink. அதுபோல நம்முடைய உள்ளான மனிதன், Similarly, our inner man, அது சுத்திகரிக்கப்படாவிட்டால், if it is not sanctified, கழுவப்படாவிட்டால், if it's not washed, அதிலே ஆத்தும மரணம் சம்பவிக்குமானால், if there is a death in the soul in it, 4 நாள் ஆனால் அது நாரும். and if it is 4 days, then it will stink. அதை முகரக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு தேவை. We need an experience of able to smell it. தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய ஜீவியத்திலே விக்கிரகத்தின் மூக்கு நமக்கு இருக்கக்கூடாது. We are the temple of God, and in our lives we shouldn't have the nose like that of an idol. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், But today the Holy Ghost says, அன்றைக்கு எசேக்கியேலை தரிசனத்தில் கொண்டு போய் நிறுத்தின பரிசுத்த ஆவியானவர், the Holy Ghost who took Ezekiel in a vision the other day, பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே நிறுத்தினவர் சொல்லுகிறார், the one who made Ezekiel to stand northward at the gate of the altar says, எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிறது. the image of jealousy is found in the temple of God. ஆவிக்குரிய பிரகாரமாக நாமே தேவனுடைய ஆலயம். Spiritually we are the temple of God. நாம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் இந்த எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை தேவன் காண்கிறார். God is seeing this image of jealousy in the life of every one of us. விக்கிரகத்துக்கு மூக்கு இருந்து முகராது. And for an idol it has nose but cannot smell. அதால் துர்நாற்றத்தை விளங்கிக் கொள்ள முடியாது, முகர முடியாது. That is, it will not be able to smell even the foul odor. நல்ல வாசனையும் முகர முடியாது. And also cannot smell sweet fragrance. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே துர்நாற்றம் கொடுக்கும்படியாக அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது. Today God has not called us to give out a foul odor. ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை கொடுக்கத்தான் அழைத்தார். God has called us to give a savor unto life. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை முழு உலகத்துக்கும் மற்றவர்களுக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கும் வெளிப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். God has called us so that we may give a savor of the knowledge of Christ to the whole world and to everyone. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிர்பந்தமான நிலவரம் என்ன தெரியுமா? Today, do you know our miserable state? நமக்குள்ள இருக்கிற துர்நாற்றத்தையும் முகர முடியவில்லை. நல்ல வாசனை நம்முடைய ஜீவியத்தில் இல்ல. நல்ல வாசனை நம்ம கொடுக்கிறது இல்ல. அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம வெளிப்படுத்துறது இல்ல. அதையும் நம்மால் முகர முடியல. And today we are not able to smell the foul odor that is emanating from our lives, and at the same time no sweet fragrance, but we do not exhibit the knowledge of the savor of Christ to everyone, and we are not able to smell that sweet fragrance also. ஒரு நல்ல குழம்பு வைத்தால் வாசனை வீசுகிறது. Suppose we have a good sauce, we can smell the flavor. வாசனை முகரலாம். We can smell the aroma. அது மட்டன் குழம்பா இருந்தாலும் மீன் குழம்பா இருந்தாலும் அதுபோல ஒரு காஃபி ஒட்டி நல்லா போட்டால் அதனுடைய வாசனையை முகர முடியும். Suppose it is a mutton sauce or a fish curry or a tea or coffee, we can be able to smell the aroma which is wafting in the air. அதே வேளை அதுல வாசனை இருக்குதா இல்லையான்னு கூட முகர முடியும். At the same time we can also smell if there is an aroma or not. அதாவது முகர்ந்து பார்க்கிற வேளையில வாசனை இருந்தால் தெரியும். முகர்ந்து பார்க்கிற வேளையில வாசனை இல்லாவிட்டு இதுல வாசனை இருக்குது இதுல வாசனை இல்ல என்பதை முகர்வதின் மூலமாக பகுத்தறிய முடியும். That is, by smelling itself we can make out and say if there is some aroma or not in all those things. அதுபோல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை என் ஜீவியத்துல இருக்குதா, அந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற சுபாவம் மற்றவர்களுக்கு அது என் ஜீவியத்துல இருக்குதா இல்லையா என்பதை முகருகிற அந்த மூக்கு நமக்கு இருக்கிறதா. Similarly, we must be able to find out if we have got a nose which is able to smell the savor of the knowledge of Christ which is in us, and also find out if we are manifesting it to others. நம்முடைய ஜீவியத்திலே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை தேவன் காண்கிறார். The Lord is seeing the image of jealousy in our lives. அடுத்த காரியத்தை நான் கடந்து போகிறேன். I'm going to the next point. கைகள் இருந்து தொடாது. It has our hands but cannot handle. இந்த விக்கிரகத்தினுடைய அடுத்த அனுபவம் கைகள் இருந்து தொடாது. The next experience of an idol is though it's got hands it cannot handle. தொடாது என்று சொல்லும்போது ஒரு வேத ஆராய்ச்சியில் விளக்கம் கொடுக்க தொடாதுன்னா கைகள்ல இருந்து கிரியை செய்யாது.
And for the writing handle, a biblical scholar has given an explanation. It's got hands, but it will not work. இப்போ ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக ஒரு பக்தன் போய் வேண்டிக் கொள்றான்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose a devotee is going to an idol and praying before it. அந்த விக்கிரகத்துக்கு கைகள் இருக்கும். That idol's got hands. அந்த கைகளை நீட்டி அவனுடைய தேவையை கொடுக்காது. It's not able to stretch out its hands and give what the devotee needs. கைகள் இருக்குது. It's got hands. ஆனா தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பக்தனுடைய வேண்டுதலை அவனுடைய தேவையை இந்த விக்கிரகம் கைகள் இருக்குது ஆனா கொடுக்காது. This idol has got hands, but it cannot cater to the needs and requests of the devotee who is standing in front of it. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தை காண்கிறார். Today in our lives the Lord is seeing the image of jealousy. நம்முடைய கரங்கள் விக்கிரகத்தின் கரங்களாக இருக்கிறது என்று ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். The Spirit of God shows us that our hands are like the hands of an idol. இப்போ நமக்கு கைகள் இருக்கிறது. Now we've got hands. ஆனால் கொடுக்கிற சுபாவம் இல்ல. But we do not have the habit of giving. கைகள் இருக்கிறது. We've got hands. அது விக்கிரகத்தின் கைகளாக இருக்கிறது. And it is the hands of an idol. ஒரு மனிதனுடைய தேவையை அறிந்து, Knowing the needs of a person. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய தேவையை அறிந்து, Knowing the needs of a child of God. தேவனுடைய தேவையை அறிந்து, Knowing the needs of God. கொடுக்கிற அனுபவம். An experience of giving. இப்போ சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். Now let me give you certain references. முதலாவதாக First, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Luke chapter 6 verse 38. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். Give and it shall be given unto you, good measure, pressed down and shaken together and running over shall men give into your bosom. For with the same measure that ye meet withal, it shall be measured to you again. கிறிஸ்துவ ஜீவியத்துல இது ஒரு ஃபார்முலாவா இருக்கிறது. This is a formula in Christian life. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give and it shall be given unto you. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். Good measure, pressed down and shaken together and running over. உங்கள் மடியிலே போடுவார்கள். Shall men give into your bosom. அப்ப கொடுக்கும்போதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Therefore only when we give, the Lord gives us. ஆகவே தான் ரோமர்ல படிக்கிறோம். That is why in Romans we read, கொடுக்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? to whom should we give? கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written to give. நமக்கு கரங்கள் இருக்கிறது. We've got hands. ஆனால் கொடுக்கிற சுபாவம் இல்ல. கொடுக்கல, அது விக்கிரகத்தின் கரங்களா இருக்குது. And the hands are like the hands of an idol, so we do not have the habit of giving. அதான் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். That is the image of jealousy. கரங்கள் இருக்கிறது, 2 கரங்கள். There are 2 hands. ஆனா கொடுக்கிற சுபாவம் இல்ல. But no nature of giving. யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? To whom should we give? முதலாவது தேவனுக்கு கொடுக்கணும். First of all, we've got to give to God. ரோமர்ல நான் படிக்கிறோம். We read that in Romans. தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி அல்லது பதில் கிடைக்கும்படி, so that it is given back to them. எனக்கு முந்தி கொடுத்தவன் யார்? Who has given first to me? ரோமர் 11:35. Romans 11:35. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? Or who hath first given to him, and it shall be recompensed unto him again. அப்ப நமக்கு ஏதாயிலும் கிடைக்க வேண்டுமானால் முதலாவது நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். Therefore, if we need something, first of all we have got to give to God. இதான் ஃபார்முலா. This is the formula. இன்னைக்கு अनेகர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். This is the reason for why many people are not being blessed today. அவருடைய கரங்கள் விக்கிரகத்தின் கரங்களா இருக்கிறது. Their hands are like that of an idol. கொடுக்கிற அனுபவம் இல்ல. No experience of giving. மல்கியால நாம் இதை வாசிக்கும்போது, when we read in Malachi, கர்த்தர் என்ன சொல்கிறார்? what does the Lord say? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகிற வரைக்கும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will open the windows of heaven and bless thee until you find no room. அப்ப நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போதுதான் இந்த வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் இடங்கொள்ளாமல் போகிற வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார். Only when we give to the Lord opens the windows of heaven and blesses us so that we do not find any room. மல்கியா 3:10. Malachi chapter 3 verse 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Bring ye all the tithes into the storehouse, that there may be meat in mine house, and prove me now herewith, saith the Lord of hosts, if I will not open you the windows of heaven and pour you out a blessing, that there shall not be room enough to receive it. அடுத்து 1 நாளாகமம் 29:14. First Chronicles chapter 29 verse 14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி உண்டாவதற்கு நான் இம்மாத்திரம் என் ஜனங்களே மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். But who am I and what is my people, that we should be able to offer so willingly after this sort? For all things come of thee, and of thine own have we given thee. இதெல்லாம் தேவனுக்கு கொடுக்கிற அனுபவம். These are the experiences of giving to God. கரங்கள் இருக்கிறது, We've got hands, ஆனால் விக்கிரகத்தின் கரங்களா இருக்கிறது. but the hands of an idol. விக்கிரகத்தின் கரங்களுக்கு கரங்கள் இருக்கு, ஆனா கொடுக்க முடியாது. Idols have hands but cannot give. தேவனுடைய ஆலயத்திலே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை தேவன் காண்கிறார். God sees the image of jealousy in the temple of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானுமே அந்த ஆலயம். Oh, anointed child of God, you and I are the temple. அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டும். Therefore we have to God to give to அடுத்து God. தேவனுக்கு கடன் கொடுக்க வேண்டும். Next we have to lend to the Lord. தேவனுக்கு கடன் கொடுக்க வேண்டும். We've got to lend to the Lord. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். And he that hath mercy on the poor lendeth through the Lord. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். And God will return what he has given to him. நீதிமொழிகள் 19:17. Proverbs chapter 19 verse 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். He that hath pity upon the poor lendeth unto the Lord, and that which he hath given will he pay him again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. லூக்கா 6 அதிகாரம் 34-35 வசனங்கள். Luke chapter 6 verses 34 and 35. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. And if ye lend to them of whom ye hope to receive, what thank have ye? For sinners also lend to sinners to receive as much again. But love ye your enemies, and do good, and lend, hoping for nothing again, and your reward shall be great, and ye shall be the children of the highest, for he is kind unto the unthankful unto the evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy அப்ப name. கடன் கொடுக்க வேண்டும். We've got to lend. கைமாறு கருதாமல் கொடுக்க வேண்டுமாம். We have to lend expecting nothing again. திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம, Without expecting that they will return. கொடுக்கணும். We've got to give. எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. We should not give hoping. வட்டிக்கு கொடுக்க கூடாது. We should not lend it on usury. ஒரு சகோதரனுக்கு கொடுத்தால் அவங்க திரும்பி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி. If you give it to another brother, they may return it or not. இப்படிப்பட்ட கரங்கள் நமக்கு இருக்கிறதா? Have we got such hands? இந்த கரங்கள் நமக்கு இல்லைன்னு சொன்னால் அதான் விக்கிரகத்தின் கரங்கள். If we say we do not have hands like that, that means they are the hands of an idol. அடுத்து மத்தேயு 5:42. Next, Matthew chapter 5 verse 42. இதெல்லாம் இயேசு சொன்ன வசனங்கள். All these are the words spoken by Jesus. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. Give to him that asketh thee, and from him that would borrow of thee turn not thou away. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. And give to him that asketh thee. லூக்கா 3:11. Luke chapter 3 verse 11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். He answereth and saith unto them, He that hath 2 coats, let him impart to him that hath none, and he that hath meat, let him do likewise. 2 அங்கிகள் 2 வஸ்திரங்கள் இருந்தாலே இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? If you got 2 coats, that is 2 garments even, you got to give to the one who doesn't have anything. நம்முடைய தேவைக்கு ஆகாரம் நம்மிடத்தில் இருக்கும்போது ஆகாரத்துக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். If we have sufficient food with us, we've got to give food to the people who do not have. கடைசியாக
Finally, இன்னும் அநேக சத்தியங்கள் இருந்தாலும் ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். there are many other references, but let me give you just one. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். James chapter 2 verses 15 and 16. Brother or sister be naked and destitute of daily food, and one of you say unto him, Depart in peace, be ye warmed and filled, notwithstanding ye give them not those things which are needful to the body, what doth it profit? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்போ ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். Therefore, we've got to give for all the bodily needs of a person. அது கொடாமல் சமாதானமா போங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார் என்று நான் வெறும் வாயில சொன்னால் அதுல பிரயோஜனம் இல்லை. And without giving all the needs, if you say, depart in peace, the Lord will take care, the Lord will give, the Lord will feed you. If we say just words alone, that is of no use. அடுத்து நாம் வேதத்தில் ஒரு இடத்துல படிக்கிறோம், பரிசுத்தவான்கள் எனக்கு என்ன செய்தாங்க, வலது கையை கொடுத்தார்கள், வலது கையை கொடுத்தார்கள் என்று ஒரு இடத்துல அப்போஸ்தலன் சொல்றார். The next, in a place, apostle says that they gave the right hand to the saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல கலாத்திய சபையாரை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கும்போது, Similarly, about the Galatian church, St. Paul says, என்னுடைய சோதனை நேரத்தில் in times of need, அவங்களுடைய கண்களையும் பிடுங்கி கொடுக்க மனதாயிருந்தீர்கள். you were willing even to pluck out your own eyes for me. உங்களுடைய கண்களையும் பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனது இருந்தது. You had the mind to pluck out your eyes too for me. கலாத்தியர் 4:15. Galatians chapter 4 verse 15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். Where is then the blessedness ye spake of? For I bear your record that if it had been possible, he would have plucked out your own eyes and have given them to me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் கைகளின் அனுபவம். This is the experience of hands. இப்ப இந்த சொல்லப்பட்ட ஏதாயிலும் சுபாவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குதான்னு பாருங்க. Now find out if any of these natures that have been told now is found in your lives. அடுத்து தான தர்மம் கொடுக்கிறத பத்தி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Next, it is written about giving alms. மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறார். St. Paul says about the Macedonian church. அவங்க கொடிய தரித்திரம் உடையவங்களா இருந்தாங்க. And even in great poverty. ஆனால் இந்த கொடிய தரித்திரத்தின் மத்தியில உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். In spite of that great poverty, they gave liberally. மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். I tell you of the grace bestowed by the Lord upon the Macedonian church. 2 கொரிந்தியர் 8:2. 2 Corinthians chapter 8 verse 2. அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். How that in a great trial of affliction, the abundance of their joy and their deep poverty abounded unto the riches of their liberality. 8:3. 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். For to their power I bear record, and beyond their power they were willing of themselves. திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க மனதாயிருந்தார்கள். They were willing to give according to their power and also beyond their power. விக்கிரகங்களுக்கு கரங்கள் இருக்கிறது, Idols have hands, ஆனா அது கொடுக்காது. but it will not give. இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நம்முடைய ஜீவியத்திலே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை கர்த்தர் காண்கிறார். Today we have become the temple of God, and the Lord sees this image of jealousy in our lives. கரங்கள் இருக்கிறது, There are hands, ஆனா கொடுக்கிற இப்ப கேள்விப்பட்ட வசனங்களின்படி ஒரு ஜீவியம் நமக்குள்ள இல்ல. but we do not have a life according to the verses that we now heard. அடுத்தபடியாக இந்த விக்கிரகத்தினுடைய அடுத்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, Now when we see of the next experience of the idol, அது கால்கள் இருந்தும் நடவாது. it has feet but it cannot walk. வாசிங்க 115ஆம் சங்கீதம். Psalm 115 verse 7. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. They have hands but they handle not, feet have they but they walk not, neither speak they through their throat. விக்கிரகத்துக்கு கால்கள் இருக்கிறது, Idols have feet ஆனா அது நடக்காது. but it cannot walk. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே Today in our lives,
தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் In the life of every one of us who have become the temple of God, எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் கால்களை தேவன் காண்கிறார். the Lord sees the feet of the image of jealousy. நமக்கு கால்கள் இருக்குது, We've got feet, ஆனா அது விக்கிரகத்தின் கால்களா இருக்கிறது. but they are like that of an idol. முதலாவது அது நடக்கிறது இல்ல. First of all, it doesn't walk. எதுல நடக்கணும்? Where should it walk? சத்தியத்தில் நடக்கணும். It should walk in the truth. யோவான்ல படிக்கிறோம், We read in John, அதாவது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 2 யோவானா 2 யோவான் 2 John verse 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. I have no greater joy than to hear that my children walk in truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God's holy name. சத்தியத்திலே நடக்கிறார்கள். They walk in the truth. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சத்தியத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம்? Today, how many of us are walking according to the truth? அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாய் நம்ம எத்தனை பேர் நடந்து கொண்டிருக்கிறோம்? How many of us are walking faithfully through the truth known to us? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இப்ப நம்முடைய ஜீவிதத்தில் சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இல்ல. Today in our lives, we do not have a life of walking by the truth. எப்படி நடக்கிறோம்? How do we walk? பிலிப்பியர், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். Many walk differently. இன்னைக்கு நம்முடைய நடக்க அப்படிதான் இருக்குது. Today, that is the way we walk. பிலிப்பியர் 3:18. Philippians chapter 3 verse 18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையன் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். For many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். For many walk differently. சிலுவைக்கு பயங்கராய் நடக்கிறார்கள். They are walking as enemies of the cross. சத்தியத்தின்படி நடக்கவில்லை. They are not walking according to the truth. எப்படி நடக்க வேண்டும் என்று முந்தின வசனத்திலே சொல்கிறார். முந்தின வசனத்தை வாசிங்க. In the previous verse, he says how we should walk. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். Brethren, be followers together of me, and mark them which walk so, as ye have us for an example. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து. Next, Apostle Peter says of a life following the steps of Christ. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை, Following the steps of Christ. First Peter 2:21. chapter 2 verse 21. For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் எப்படி நடக்க வேண்டும்? How should we walk? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டும். We should walk in the steps of Christ. விக்கிரகத்தின் கால்கள் இருக்கிறது. Idols have legs. கால் இருக்குது விக்கிரகத்துக்கு. Idols have feet. ஆனா அது நடக்காது. But it will not walk. அடுத்து கால் இப்ப நடக்கிற அனுபவத்தை குறித்து 1-2 காரியம் சொன்னேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. I told you 1 or 2 experiences about walking. அதை நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. You got to meditate that. எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. It is written in the scripture as to how we should walk. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Walk in love. அப்படி இருக்குதா வசனம்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Walk in love. அடுத்து மீகால என்ன வாசிக்கிறோம்? உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Next, in Micah it is written, what does the Lord require of thee, but thou should walk humbly before thy God. Micah chapter 6 verse 8. He assured thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Ephesians 5 verse 2. And walk in love, as Christ also hath loved us, and hath given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
அப்ப விக்கிரகத்துக்கு இப்படிலாம் நடக்க முடியாது. Idols cannot walk like this. விக்கிரகத்துக்கு கால்கள் இருக்கும், Idols have feet ஆனா நடக்க முடியாது. but cannot walk. இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய ஜீவியத்துல எரிச்சல், கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குகிற இந்த விக்கிரகம் இருக்கிறது. Today we are the temple of God, and in our lives this image which provoked the Lord to jealousy is found. நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதில்லை. We do not follow the steps of Christ. நாம் சத்தியத்திலே நடப்பதில்லை. We do not walk in the truth. நாம் மனத்தாழ்மையாய் நடப்பதில்லை. We do not walk humbly. கிறிஸ்து நடந்தது போல அன்பிலே நாம் நடந்து கொள்வதில்லை. As Christ walked, we do not walk in love. அடுத்து விக்கிரகத்துக்கு கால்கள் இருக்குது, ஆனா அது ஓடாது. Next, idols have feet, but they cannot run. நான் இப்ப நடக்கிற அனுபவத்தை அடுத்து ஓடுகிற அனுபவத்தை சொல்லுகிறேன். After they telling about the experience of walking, now I'm telling you about running. விக்கிரகத்துக்கு ஓட முடியாது. An idol cannot ஆனா run, கால்கள் இருக்கும். but it's got feet. அப்ப நாம் ஓட வேண்டும். Therefore, we've got to run. எப்படி ஓட வேண்டும்? How should we run? பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். Everybody runs in a race. ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? But know ye not that one will receive the prize? நீங்களோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். But ye should run that ye might obtain. 1 Corinthians chapter 9 verse 24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Know ye not that they which run in a race run all, but one receiveth the prize? So run that ye may obtain. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Today are we running so that we might obtain? சீயோனின் மகிமையை, எருசலேமின் மகிமையை, சிங்காசனத்தை, அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடங்களை, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Today are we running so that we might receive the glory of Zion, the glory of Jerusalem, and the crowns there, and also the prizes that have been kept there? அடுத்து நாம் எப்படி ஓட வேண்டும்? Next, how should we run? நிச்சயத்தோடு ஓட வேண்டும். We should run with an assurance. பவுல் சொல்கிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். And St. Paul says, I do not run without any assurance. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். I do not run without uncertainty. அப்ப எப்படி ஓட வேண்டும்? How should we run? நிச்சயத்தோடு ஓட வேண்டும். We should run with certainty. இன்றைக்கு நாம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Today are we running like that? 1 Corinthians chapter 9 verse 26. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். போதும். I therefore so run, not as uncertainly. அப்ப நிச்சயத்தோடு ஓட வேண்டும். Therefore we should run with certainty. அடுத்து நாம் எப்படி ஓட வேண்டும்? Next, how should we run? தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், St. Paul says to Timothy, ஓ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு விலகி ஓடு. But thou, O man of God, flee these things. ஓ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு விலகி ஓடு. O man of God, flee these things. 1 Timothy chapter 6 verse 11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. But thou, O man of God, flee these things and follow after righteousness, godliness, faith, love, patience, meekness. இப்ப எதை விட்டு ஓடணும்? What should we run leaving? பண ஆசையை விட்டு ஓடணும். We should leave love of money and run. உண்ணவும் உடுக்கவும் எனக்கு இருந்தா போதுங்கிற இடத்துக்கு வரணும். We should be content with food and raiment. மாத்திரமல்ல, Not only that, நீதியை அடையும்படி ஓடணும். we should run that we might obtain righteousness. தேவ பக்தி அடையும்படி ஓடணும். We should run that we may get godliness. விசுவாசத்தை அடையும்படி ஓடணும். We should run that we might obtain faith. அன்பை அடையும்படி ஓடணும். We must run that we might obtain love. பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி ஓடணும். We must run that we might obtain patience and meekness. சில காரியத்தை விட்டு விலகி ஓடணும், சில காரியத்தை அடைந்து கொள்ள முடியாது ஓடணும். And we have to depart and run from certain things, and we've got to run to obtain certain other things. 2 தீமோத்தேயு 2:22. 2 Timothy chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. Flee also youthful lusts. இதான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. Flee also youthful lusts. அந்த வாலிபத்துக்குரிய பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. You have to flee youthful lusts. அந்த யோசேப்பு ஓடினது போல ஓடு. You have to run as Joseph ran. இன்றைக்கு இந்த காரியத்துல நடக்க வேண்டிய காரியத்துல நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா, ஓட வேண்டிய காரியத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Today are we walking in the ways that we've got to walk, and are we running in the things in that we have to run? நம் கண்களை மூடுவோம். Let's close our eyes.
அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். Every one of us who are anointed are the temple of God. எரிச்சலை உண்டாக்குகிற விக்கிரகத்தை பற்றி ஒரு கோணத்தில் இன்றைக்கு சொல்லி முடித்து விட்டேன். இன்னொரு கோணம், இன்னும் அநேக கோணங்கள் இருக்குது. இன்னும் ஒரு கோணத்தை கர்த்தர் சுத்தமான நாளை தினத்தில் பார்க்கலாம். Today I told you about the image of jealousy in one angle and I've completed that. If God willing, tomorrow I'll be telling it in another angle, even though there are many other angles. பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே கொண்டு போய் எசேக்கியேலை நிறுத்தினார். He placed Ezekiel northward at the gate of the altar. அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை அவர் காண்கிறார். There he saw the image of jealousy. நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய ஆலயமாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் மாற்றப்பட்டோம். In our lives we became the temple of God by the anointing of the Holy Spirit. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருக்கிறது என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். Today the Lord God is showing that the image of jealousy is found in this temple of God. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற அந்த எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் தான் என்ன? What is that image of jealousy found in our lives? ஒரு விக்கிரகத்துக்கு கண்கள் இருக்கும், அது காண முடியாது. An idol has got eyes but cannot see. வாய் இருக்கும், பேச முடியாது. Has mouth but cannot speak. காதுகள் இருக்கும், கேட்க முடியாது. Has ears but cannot hear. மூக்கு இருக்கும், முகர முடியாது. Has nose but cannot smell. கரங்கள் இருக்கும், தொட முடியாது, கொடுக்க முடியாது, கிரியை செய்ய முடியாது. Has hands but cannot touch nor give nor work. கால்கள் இருக்கும், நடக்க முடியாது. Has feet but cannot walk. கால்கள் இருக்கும், ஓட முடியாது. Has feet but cannot run. தொண்டை இருக்கும், சத்தமிட முடியாது. Has a throat but cannot speak. இந்த அருவருப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று தவிக்கிறேன் ஐயா. Oh Lord, I'm yearning that all these abominations should be removed. உம்முடைய இரக்கங்களுக்காய் காத்திருக்கிறேன். I'm waiting for your mercies. விடுதலைக்காய் காத்திருக்கிறேன். I'm waiting for a deliverance. உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் காத்திருக்கிறேன். I'm waiting for your power to be revealed. சுத்திகரிக்கிற தேவனே, Oh God who sanctifies. தேவனுடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவரே, Oh you God who has a zeal concerning the temple of God. என்னுடைய ஆலயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. Oh Lord, sanctify my temple. நீர் மாத்திர வாசம் பண்ணுகிற, திருத்துவ தேவன் மாத்திர வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலமாய் இந்த ஆலயத்தை மாற்ற மாட்டீரோ? Oh Lord, won't you change this habitation and this temple as a habitation of God and the habitation of the triune God? நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நீ நிச்சயமாய் அப்படி மாற்றுவீர். Surely you will change. இப்போதே மாற்றுவீர். Right now you will change. உமதாலயந்தனின் திருபாத பீடத்தில் இகமாயென்றால் நாளெல்லாம் உமதாலயந்தனின் திருப்பாத பீடத்தில் இதமானின் வாழ்நாளெல்லாம் வந்து நகமெல்லாம் அருள் பொங்கும் விலையேறும் நின்றேவிய முகம் காண ஆசிக்கிறேன். எல்லாம் அருள் பொங்கி விலையேறும் நின்று முகம் காண ஆசைக்கிறேன். உமதாலயந்தனி திருப்பாத பீடத்தில் இதமானின் வாழ்நாளெல்லாம் உமதாலயந்தனி திருப்பாத பீடத்தில் இதமானின் வாழ்நாளெல்லாம் வந்து நகமெல்லாம் அருள் பொங்கும் விலையேறும் நின்றேவிய முகம் காண ஆசிக்கிறேன். வந்தே நகமெல்லாம் அருள் பொங்கும் விலையேறும் நின்று முகம் காண ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். ஒன்றே என் வாஞ்சை என் பரனே, ஒன்றே என் வாஞ்சை என் பரனே, என்று உமது திருசாயல் காண்பேனோ, என்று உமது திருசாயல் காண்பேனோ வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை. உமதாலயந்தனி
திருப்பாத பீடத்தில் இகமாயன் வாழ்நாளெல்லாம். உமதாலயந்தனின் திருப்பாத பீடத்தில் இதுமானின் வாழ்நாளெல்லாம் வந்தேன் நகமெல்லாரும் பொங்கும் விலையேறும் நின் திவ்ய முகம் காண ஆசிக்கிறேன். வந்தேன் நகமெல்லாம் ஒரு பொங்கும் விலையேறும் நின் திவ்ய முகம் காண ஆசிக்கிறேன். வந்தேன் நகமெல்லாம் ஒரு பொங்கும் விலையேறும் நின் திவ்ய முகம் காண ஆசிக்கிறேன். வந்தேன் நகமெல்லாம் ஒரு பொங்கும் விலையேறும் நின் திவ்ய முகம் காண ஆசிக்கிறேன். அல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் முதல்ல கவனித்து பாடுங்க, அப்புறம் ஆவிக்குள்ளா மாறுங்க. இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப என்னுடைய ஆலயத்துல நான் என்ன குறித்து சொல்றேன், இப்ப பாடுறது என்ன குறித்து, என்னுடைய ஆலயத்துல எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை நான் காண்கிறேன். ஆனா இனி என்ன நடக்கணும்னா, என் ஆலயத்துல நான் விக்கிரகத்தை பார்க்க கூடாது, என் தேவனை நான் பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்துக்குள்ள திரித்துவ தேவன் உலாவுறதை நான் பார்க்கணும், அவருடைய சமூகத்தை பார்க்கணும், அவர் தங்கி இருக்கிறத பார்க்கணும். The essence of this song is about myself. First of all, in my life, I see the image of jealousy. But now it should take a change. And instead of that image of jealousy, I must be able to see my God and the glory of God in my life. ஒன்றே என் வாஞ்சை என் பரனே, இன்று உமது திருசாயில் காண்பேனோ, இன்று உமது திருசாயில் காண்பேனோ. வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை, வென்றீரே இயேசுவே அன்பாலே என்னை. உமதாலே எந்த நீ திருப்பாத பீடத்தில் இதுவானின் வாழ்நாளெல்லாம். உமதாலே எந்த நீ திருப்பாத பீடத்தில் இதுவானின் வாழ்நாளெல்லாம். வந்தேன் நகமெல்லாம் அருள் பொங்கும் விலையேறும் நின் திவ்ய முகம் காண ஆசிக்கிறேன். வந்தேன் நகமெல்லாம் அருள் பொங்கும் விலையேறும் நின் திவ்ய முகம் காண ஆசிக்கிறேன். உமதாலே எந்த நீ திருப்பாத பீடத்தில் இதுவானின் வாழ்நாளெல்லாம். உமதாலே எந்த நீ திருப்பாத பீடத்தில் இதுவானின் வாழ்நாளெல்லாம். வந்தேன் அருள் பொங்கும் எங்கும் ஒரு பெரும் நின் திவ்ய முகம் காண ஆசி